வெல்கம் டு பிரிதாஸ் யூனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மோர் குழம்பு, அதாவது வெள்ளை பூசணிக்காய் வச்சு செஞ்சுருக்க மோர் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய், அதாவது மலையாளத்தில் கும்பளங்கான்னு சொல்லுவாங்க. இது கேரளா ஸ்டைலில் உள்ள மோர்கறி தான், கும்பளங்காய் மோர்கறின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு 1/4 லிட்டரு தயிர் எடுத்திருக்கோம். அப்புறம் 25லேருந்து 30 சின்ன வெங்காயம், 1 கப்பு தேங்காய் துருவனது, ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகு 3, பச்சை மிளகு 3. கும்பளைக்காய் சின்னதாக வெட்டிக்கலாம், அதாவது வெள்ளை பூசணிக்காய். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அது வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகா 2, இன்னும் கூட காரத்துக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், அதனால் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 2, இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பாத்திரத்தில் சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காய், அதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணீர். இது வந்துட்டு நல்ல ஒரு ரொம்ப குழஞ்ச மாதிரி வேக வேண்டாம், ஓரளவுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், அதே சமயம் வேகவும் செய்யணும். அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் கரெக்டு பதத்தில். பாருங்கள், இப்போ வெந்து வந்திருக்குது, இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் 2, தேங்காய், இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆல்ரெடி நமக்கு அந்த வெள்ளை பூசணி வெந்துருச்சு, அதை அரைச்சதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது அரைச்ச தண்ணி, மிக்ஸியில் நம்ம ஜார் கழுவி அந்த தண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது கொதிச்சு இது வெந்துருச்சு இல்லையா ஆல்ரெடி. ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது, அடுப்பில் இது பண்ணக்கூடாது, திரிஞ்சிரும். தேங்காவானாலும் சரி. அதே மாதிரி இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் மோரில் தயிர், இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை இதில் கலந்துருக்கோம். ரொம்ப வேக விட வேண்டாம், மீன்ஸ் அடுப்பு ரொம்ப இதில் வைக்க வேண்டாம், இதாயிரும், திரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கூட வேண்டாம், 1 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கோம், பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு 25லேருந்து 30 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம், அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கோம், இது 3 போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கோல்டன் கலரில் வரட்டும். இது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடியாக இருக்க அந்த தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இது கொதிக்க விடக்கூடாது, இது நல்லா மெயினாக பார்த்துக்கணும், திரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகு, கடுகு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சம்மர் டைமில் ரொம்ப நல்லதும் கூட ஹெல்த்துக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர். தேங்க்யூ.